நம் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களை அப்பா 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 என்று அழைக்கிறார். இந்த அப்பான்னு கூப்பிடுறது ஒரு சில பேருக்கு கோபம் வருது. அப்பா என்ன அப்பா, யார் யாரு அப்பா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க அம்மாவை நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏன்னு கேட்டோமா? அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவை தானே அம்மாவை வச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து அதை சின்னம்மாவாக்கி அம்மாவையே மாற்றியவர்களுக்கு அப்பாவின் அருமை தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் எங்கள் தலைவரை இன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, எந்த மொழியில் சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்குல பிறந்த நாள் வாழ்த்து. யாரு பேரு? தமிழிசை சவுந்தரராஜன். தெலுங்குல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து. பிஜேபி குரூப்பு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் கிடக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம. ஏன் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும்ட்டு எங்க அப்பாவுக்கு தானே தெரியும். ஏன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஏன் தகப்பனுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும்? நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை, கல்விக்கு 46,766 கோடி ரூபாய் இருக்கிற துறைகளிலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வித்துறைக்குத்தான் என்பதை நேற்று நம்ம பட்ஜெட்டில் பார்த்தோம். அதாவதுங்கன்னா நான் இப்போ என்ன பேச வந்தேங்கன்னா, இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் 1000 கோடி ஊழல் நடந்துருக்குங்கண்ணா சொல்லிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு. திரும்ப அது 5 மைக்கு. அதுங்கன்னா இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கலை, வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர், அப்படியே வண்டியிலேயே. இதில் பாஜக எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி. வாட் ப்ரோ, இட் இஸ் ராங் ப்ரோ, நோ ப்ரோ. இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை பேச அழைத்திருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, இன்று நம் தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று எங்கள் அண்ணன் திண்டுக்கல் தென்பாண்டி சிங்கம், எங்கள் அருமை அண்ணன் ஐபி அவர்களுடன் மேடையில் ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் எனக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். ஏனென்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நமது அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நமது கழகத்தில் 1000 சாமிகள் வருவார்கள் போவார்கள், எத்தனை சாமிகள் வந்தாலும் போனாலும் என் மனதிற்கு என்றும் பெரிய சாமி நீதான் என்று நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 1000 சாமிகள் வந்தாலும் போனாலும் என் மனதிற்கு பிடித்த பெரிய சாமி நீதான் என்று தலைவர் அவர்களால் பாராட்டப்பட்ட எங்கள் அன்பு அண்ணன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார். உண்மையிலே நம்ம தலைவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிறந்த நாள் கொண்டாடணும்? நம் தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு எல்லாரும் அவரை அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன காரணம்? தமிழ் மொழி ஒன்றில் தான் அம்மாங்கிற வார்த்தை உயிரெழுத்துல தொடங்கும். நடுவில் இருக்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிரை கொடுத்து மெய்யை கொடுத்து உயிர் மெய்யையும் கொடுப்பதால் தான் அம்மா என்ற அந்த சொல் ஆ இம் மா, உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. அதே போலதான் அப்பாவும். அப்பாங்கிறதுல முதல் எழுத்து ஆ, இரண்டாவது எழுத்து இப்பு மெய்யெழுத்து, பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. நமக்கு உயிரையும் கொடுத்து மெய்யையும் கொடுத்து உயிர்மெய்யையும் கொடுத்தவர் அப்பா. அதனாலதான் தமிழ்ல பெற்ற தாய்க்கு அம்மா என்றும் தகப்பனுக்கு அப்பா என்றும் அழைத்தார்கள். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வர்ற நேரத்தில், ஒரு வலி வர்ற நேரத்தில், ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டிருக்கப்ப நம்ம என்ன சொல்லி கத்துவோம்? அம்மா அம்மா. அந்த அம்மான்னு சொல்லும் போது வலி குறையும். எப்ப அப்பான்னு சொல்லுவோம் தெரியுமா? வலியெல்லாம் குறைஞ்சு போன பிறகு நிம்மதியா இருக்கிறப்ப அப்பா அப்படிமா. இன்று தமிழக மக்கள் நிம்மதியாக இருப்பதால் தான் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களை அப்பா 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 என்று அழைக்கிறார்கள். இந்த அப்பான்னு கூப்பிடுறது ஒரு சில பேருக்கு கோபம் வருது. முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்பா என்ன அப்பா,
யார் யாருங்க அப்பா அப்படின்னு சி.வி. சண்முகம் எல்லாம் பதறாங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க அம்மாவை நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏன்னு கேட்டோமா? எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மாவை ஏயா நாங்க அம்மான்னு கூப்பிடணும்னு நம்ம ஏதாவது கொஸ்டின் பண்ணோமா? கூப்பிட்டாங்க, எல்லா இடத்துலையும் எழுதி போட்டாங்க, நம்ம அதை ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவை தானே அம்மாவை வச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து அதை சின்னம்மாவாக்கி அந்த அம்மா மூலம் முதலமைச்சராகி அந்த அம்மாவையும் தூக்கி முதியோர் இல்லத்தில் உட்கார வச்சுட்டு அம்மாவையே மாற்றியவர்களுக்கு அப்பாவின் அருமை தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் எங்கள் தலைவரை இன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர்களுடைய அந்த விபத்தை பார்வையிட என் தலைவர் போறார். அப்ப வந்து சூளக்கரைங்கிற ஊர், அந்த ஊர்ல ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லம் இருக்கு. அவங்க அந்த குழந்தைகள் 50 பேருக்கும் அப்பா அம்மா இல்லை. அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு முதலமைச்சர் போறார். போறப்ப முதலமைச்சர் கார் போறப்ப தான் எப்படின்னு தெரியுமில்ல, முன்னாடி பயங்கர பைலட்டுகள்லாம் அப்படின்ட்டு அப்படியே புரோட்டோகால் மைக் 3 1 2 3 4 ஓவர் 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 அப்படி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு முதலமைச்சர் வண்டியை நிறுத்தினார். உடனே ஏன் தலைவரை நிறுத்துங்க அப்படின்னார். நிறுத்தி எங்க போனார்னா எதிர்த்தாப்புல இருக்க ஒரு பேக்கரிக்கு போனார். அந்த பேக்கரிக்காரே முழிக்கிறான், என்னடா முதலமைச்சர் காலங்காத்தால நம்ம கடைக்கு வர்றாருன்னு. போய் அந்த பேக்கரிக்காரன்ட்ட போய், தம்பி ஒரு 50 ஸ்வீட்டு 50 காரம் பேக் பண்ணு. அவன் முதலமைச்சர் வந்துட்டாருன்னு எது ஸ்வீட்டு எது காரம்னு தெரியாம இதை தூக்கி அதில் போடுறேன், அதை தூக்கி இதில் போடுறேன், எப்படியோ பேக் பண்ணி 100 பாக்கெட் போட்டு 2 பையில கொடுத்துட்டான். தலைவரே காசு வேணான் இருக்கான். இது நான் என் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போறது இந்தா அப்படின்னு காசை கொடுத்துட்டு மீதி காசையும் வாங்கிட்டு போய் மீண்டும் வண்டியில போய் ஏறி அந்த ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லத்துல போய் அவங்கள சாப்பிட வச்சு தானும் அவர்களுடன் உணவருந்தி, உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க, இந்த ஸ்டாலின் இருக்கேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டதை பார்த்துட்டு, அப்பா நன்றி அப்பான்னு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் அப்பாங்கிற வார்த்தை. அப்படி அப்பா என்று அழைத்த ஒரு தலைவருக்கு தான் இன்னைக்கு நமக்கு பிறந்த நாள். இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் 50,000 பேரை தேர்ந்தெடுத்து 18 வயது வரைக்கும் அவங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் கொடுத்து அவர்கள் படிப்பு செலவு முழுவதுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் உதவித்தொகை அறிவித்த இந்தியாவிலேயே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கார். நம்ம சகோதரிகள்லாம் பாருங்க, பெண்களை பற்றி எப்ப பாடினாலும் அதுகளுடைய அழகை பற்றி தான் பாடுவாங்க. பழைய பாட்டுல எல்லாம் பாருங்க, அழகு அழகு அழகு. பழைய தியாகராஜ பாகவதரே பெண்களை அழகத்தான் பாடுவார். பதனமே சந்திர பிம்பமோ, ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒரு காலத்தில் காதல் பாட்டு. தியாகராஜ பாகவதர் வதனமே சந்திர பிம்பமோன்னு பெண்ணை அழகில் பாடினார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. அந்த அம்மா அப்படியே வெட்கப்படும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அப்படின்னு பாடினார். எம்ஜிஆர் படத்தில் அழகை பத்தி பாடுற பாட்டு எம்புட்டு பாட்டு இருக்கு. அடே அப்பா, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. எம்ஜிஆர். சிவாஜி கணேசன் எப்படி பாடுவாரு? பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. பழைய பாட்டெல்லாம் இருக்கட்டும்.
இப்போ ஒருத்தன் பாடியிருக்கேன் ஒரு பாட்டு பார்த்தீங்களா? ஒரு பொண்ணை வர்ணிச்சு. நான் இன்னும் பாடவே இல்லை, அதுக்குள்ள கைதட்டுற. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோஜாவா இருக்கிறிய ஓமடியில சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனச உசு புரிய உன் மீனை போல ஆஞ்சி, அந்த மீனை போல ஆஞ்சி. இவ்வளவு பழைய பாட்டை உசுரை கொடுத்து பாடினே, யாராவது அசைஞ்சிங்களா? இருக்கிறது ஓலை கொட்டாயான்னா அங்க இருக்கிற ஒரு பாட்டி அந்த பாட்டியவே பாதிச்சிருச்சு அந்த பாட்டு. மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயான்னு ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான் இசைஞானி இளையராஜா. டே அப்பா, 82 வயசுல பாடுறாரியா. தினம் தினமும் ஓ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, கனங்கனமும் உன்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலையே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. பெண்களுடைய அழகத்தான் எல்லாம் வர்ணிச்சாங்களே ஒழிய, எந்த பாட்டிலையாவது ஒரு பெண் அறிவுள்ள பெண்ணுன்னு சொல்லி எந்த பெண்ணுக்காவது அதனுடைய அறிவை வர்ணித்து இது வரைக்கும் பாட்டு உண்டா? ஏன்னா அன்னைக்கு பெண்ணுக்கு படிப்பதற்கு உரிமை இல்லை, பெண்கள் பொது இடத்துக்கு வர்றதுக்கு உரிமை இல்லை, ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லை. பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்த இயக்கம் திமுகவினுடைய தாய் கழகமான நீதி கட்சி. அதுக்கப்புறம் பெண்களுக்கு படிப்பதற்கும் உரிமை வாங்கி கொடுத்தது நீதி கட்சி தான். இன்னைக்கு பெண்களுக்கு சொத்து உரிமையை சட்டமாக்கி, இன்னைக்கு வீட்டில் ஒரு சொத்தை பிரிக்கிறப்ப கூட பிறந்த தங்கச்சியோட கையெழுத்து இல்லாமல் சொத்தை பிரிக்க முடியாது என்ற அளவுக்கு தகப்பன் தேடிய சொத்தில் மகளுக்கும் பங்கு உண்டு என்பதை சட்டமாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா? மனைவி பேர்ல யாராவது டாக்குமெண்ட் போட்டாங்கன்னா இப்ப இந்த எல்லாரும் மாத்த போறாங்க. அவன் பேர்ல இருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் வீட்டுக்காரங்க பேர்ல எழுதி வச்சிடலாமியா? ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 1% பெண்கள் பேர்ல சொத்து இருந்தா பத்திரப்பதிவு 1% கம்மி. இன்னைக்கு எல்லாரும் இனிமே யாராவது ஒரு சின்ன வீடு வாங்கினா கூட மனைவி பேர்ல தான் வாங்குவான். எப்படியெல்லாம் பெண்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே தலைவர் நம் தளபதியார் அவர்கள் மட்டும்தாயா. அப்படிப்பட்ட தலைவர் ஒரு பெண்ணை அறிவுள்ள பெண்ணாக மாற்ற வேண்டும், அப்படி என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண்கிற திட்டம். ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு, போய் சாமி கிட்ட வேண்டது, சாமி மாரியம்மா மாரியம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு மாரியம்மா, 40,000 ரூபா கட்ட சொல்கிறானுவ, 30,000 ரூபா பிரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா இருந்து கை மாற்று கொடுத்தீங்கன்னா நான் 40,000 ரூபாய் இப்போ கட்டி மகளை சேர்த்துருவேன் மாரியம்மா. மாரியம்மா அந்த சூலாயத்தை வச்சுட்டு இப்படியே பார்க்குது. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிற மாதிரி கேட்குதுன்னா, மாரியம்மா சொல்லுது, என் வகுத்தரிச்ச உனக்கு தெரியாதும்மா, என் முன்னாடி தான் 3 உண்டியல் வச்சுருக்கானுங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறானுங்க, என் முன்னாடி தான் உடச்சி என்றானுங்க, என் கையில் இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஒரு 500 ரூபா கூட இது வரைக்கும் கொடுத்துட்டு போனதில்லை, 50 வருஷமாக இந்த சூலாயுதத்தோடு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என் கையில் போய் 10,000 ரூபா நீ கைமாத்து கேட்குறியேன்னு மாரியம்மா சொல்கிற மாதிரி கேட்குது அந்த அம்மா. அந்த அம்மா நினைக்கிது ஓம்பளப்பே இப்படி இருக்கா மாரியம்மா அப்படின்ட்டு வெளியில் வருது. நம்ம தலைவர் அறிவிக்கிறார், அரசு பள்ளியில் படித்த உங்கள் மகளை கல்லூரியில் சேர்த்தால் மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி இந்த ஸ்டாலின் தருவான்னு சொன்னோன்ன
தைரியமா தன்னுடைய மகளை கொண்டு போய் கல்லூரியில் சேர்த்து இன்னைக்கு மக படிச்சுட்டு இருக்கான்னா ஒரு பெண்ணை அறிவுள்ள பெண்ணாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்த முதல் தலைவர் இந்தியாவிலேயே நம் தளபதியார் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம வேளச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மௌலானா அவர்கள் பேசும்போது சொன்னார், நம்ம ஆந்திராவினுடைய கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நம்ம முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. எந்த மொழியில சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்குல பிறந்த நாள் வாழ்த்து. யாரு பேரு? தமிழிசை சவுந்தரராஜன். தெலுங்குல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து. நம்ம மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர் என்ன மொழியில சொல்லியிருக்காருன்னா சுத்த தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டை சொந்த மாநிலமாக இருக்கிற ஹிந்தி மொழியை தாய்மொழியா இருக்கிற ஆர்.என். ரவி தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறாரு. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்குல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபி குரூப் கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் கிடக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம. காரணம், ஹிந்தி என்ற மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்று தாய்மொழியை காத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான். ஏன் ஹிந்தி மொழியை இங்க திணிக்க கூடாது? ஹிந்தி படிக்க வேணான்னு யாராவது சொல்றோமா? எங்க பாடநூல் கழகத்திலேயே இங்க ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாணவர்களுக்கு நாங்க ஹிந்தியில புஸ்தகம் அடிச்சு கொடுக்கிறோம்யா. எங்க பாடநூல் கழகத்தில் அடிச்சு கொடுக்கிறோம். ஹிந்தியை வேணான்னாக்கா அந்த புஸ்தகத்தை அடிச்சு கொடுப்போமா? எத்தனையோ ஹிந்தி படிக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு, அங்க போய் படிச்சுக்கலாம். ஆனால் 2 மொழிகளை அருமையாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாணவர்களுக்கு அந்த 3வது மொழியை ஏன் கத்துக் கொடுக்குறீங்க? தேவையில்லாமல் அந்த மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள். காரணம், வட மாநிலங்களில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலெல்லாம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். இன்று பள்ளி கல்வியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு. அதனால இன்னொரு மொழியை நம்ம படிச்சோம்னா அந்த மொழியை படித்து நமது மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் ஹிந்தியை நம்ம மீது திணிக்க வேண்டாம்னு சொல்றோம். என்.எஸ். கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு. என்.எஸ். கிருஷ்ணன் அவருக்கு ஹிந்தி தெரியாது. பாம்பேல போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காரு. போய் அந்த சப்ளையர்கிட்ட, தம்பி பால் பால். அவன் சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. கியா சாப், கியா? பால் பால். கியா? பால் 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 பால்ங்கிறாரு. அவன் கியா சாப். கடுப்பாயிட்டான். என்.எஸ். கிருஷ்ணனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. பேப்பர் அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கினார். வாங்கி பென்சில் அப்படின்னு கேட்டு மாட்டை வரைஞ்சு, மாட்டு மடியை வரைஞ்சு, அதிலிருந்து பீச்சி பால் அப்படின்னு இருக்காரு. அப்புறம்தான் அவன் ஓ தூத் அப்படின்ட்டு 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 சேர்ந்துருக்கு. வாங்கி பாலை குடிச்சுவிட்டு என்.எஸ். கிருஷ்ணன் வர்றப்ப சொல்லிட்டு வர்றாரு, எனக்கு பால்ங்கிற வார்த்தை தெரியும், அவனுக்கு தூத்துங்கிற வார்த்தை தெரியும், 2க்கு இடையில மில்க்னு ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு தெரியாம போச்சேடா. மில்க்னு சொல்லியிருந்தா அவன் 10 நிமிஷத்துல எனக்கு பாலை கொடுத்துருப்பானேன்ட்டு அன்னைக்கே 2 மொழிகள் தெரிந்தால் போதும் உலக நாடுகள் முழுதும் போலான்னு சொன்னவர் யாரு? கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். தூத்தை தூரமாக போடுங்கள், பால் நம்மோடு இருக்கட்டும், மில்க் நம் இருவருக்கும் இடைவெளியாக இருந்து நமக்கு உதவி செய்யட்டும் என்று அன்னைக்கே கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அதை விடுங்க, நம்ம ட்ரெயினில் ஒருத்தர், ஒரு பெரியவர், வயசான கிராமத்து பெருசு, ட்ரெயினில் உட்காந்து இப்படி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஜன்னல் குளிர்ந்த காற்று அடிக்கவும் ஜன்னலை மூடணும்னு நினைக்கிறாரு. ஜன்னல் அப்படியே அதை இழுத்து இழுத்து பார்க்குறாரு, வரமாட்டேங்குது. அப்பா, எதிர்த்தாப்புல ஒரு வட இந்தியாக்காரன், இந்திக்காரன் உட்கார்ந்துருந்திருக்கான். அவன் பார்த்தான், ஜாவ் அப்படின்ட்டு அந்த கதவை சங் அப்படின்னு இழுத்தான்.
மூடிடுச்சு. உடனே பெருசு அவனை அப்படியே பார்த்தாரு. சப்பாத்தி சாப்பிட்றா பலம் வரும் அப்படின்னா பெரியவர் சரியா சப்பாத்தி சாப்பிட சொல்லிட்டு போறானே அப்படி இப்படியே உட்காந்துருந்தார். அடுத்து பெருசுக்கு உற்சாகம் வந்துருச்சு. நேராக பாத்ரூம் கதவை போய் தள்ளி தள்ளி பார்க்குறாரு, திறக்க முடியல. வட இந்தியாக்காரன் அண்ணா ஜாவ் அப்படின்னு தள்ளனா கதவு திறந்துருச்சு. பெருசு இப்படியே அவன் மூஞ்சியை பார்த்துச்சு. சப்பாத்தி சாப்பிட்றா பலம் வர்றேன். பெருசு நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டானே, என்னடா இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுன்னு யோசித்தாரு பெருசு. இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிவப்பு சங்கிலி இருக்கும்ல, அதை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. முடியாம ஐயோ அம்மா அம்மா வந்திருக்கான் வட இந்தியாக்காரன். ஜாவ் உடனே வண்டி நின்றுச்சு. டிடிஆர் பிடிஆர் போலீஸ் கீலீஸ் 50 பேர் வந்து சங்கிலி யாரா இழுத்தது அப்படின்னு மே அப்படின்னு இருக்கான். 5000 ரூபா பையனை கட்டுறான் நாயான்னு இருக்கான். அப்போ தான் இவன் பெருசை பார்த்துருக்கான். பழைய சோறு சாப்பிட்றா புத்தி வரும் அப்படின்னு இருக்காரு. நம்ம நாட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நம்ம முதலமைச்சருக்கு தானே தெரியும். ஏன் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும்ட்டு எங்க அப்பாவுக்கு தானே தெரியும். ஏன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஏன் தகப்பனுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும்? அதை அமுல்படுத்தினால்தான் நிதி தருவேன் என்று சொன்னதை பட்ஜெட்ல என் தலைவர் நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை, கல்விக்கு நான் 46,766 கோடி ரூபாய் இருக்கிற துறைகளிலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வித்துறைக்குத்தான் என்பதை நேற்று நம்ம பட்ஜெட்ல பார்த்தோம். இந்திய அரசு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா? 78,677 கோடி. இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் 78,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் 46,000 கோடி கல்விக்கு நமது முதலமைச்சர் ஒதுக்கி இருக்காருன்னா அதுதான் கல்வி தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலமும் 2 கல்யாண மண்டபத்தையும் எழுதி கொடுத்திருந்தாருன்னா அங்க உட்காந்து நான் கணக்கு எழுதிட்டு இருந்திருப்பேன். லியோனி அங்க கணக்க பிள்ளையா தான் இருந்திருப்பேன். எங்க அப்பா என்னை படிக்க வைத்து அனுப்பியதால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவரா 33 வருஷம் வாத்தியாரா இருக்கிறதுக்கு காரணம் கல்வி என்ற ஆயுதம். ஆம்பளைக்கே எப்படின்னா பெண்களுக்கு கல்விங்கிற ஆயுதம் எவ்வளவு முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறப்ப ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, பாத்ரூமுக்கு போறப்ப ஒரு 5 மைக்கு. அதாவதுங்கண்ணா நான் இப்போ என்ன பேச வந்தாங்கன்னா, இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் 1000 கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா சொல்லிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு, திரும்ப அதில் 5 மைக்கு. அதாவதுங்கண்ணா இது என்னங்கண்ணா நம்ம நாட்டில் இப்போ வாசித்த பட்ஜெட்டை ஒன்றும் சரியில்லைங்கண்ணா. திருப்பி காலை சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் ஏதோ பீடா வாங்க வர்றாரு, அங்கே ஒரு 5 மைக்கு வைக்கிறான். வணக்கங்கண்ணா அப்படின்னு. ஏயா ஒரு நாளைக்கு 20 தடவையா பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யார்? பாஜக தலைவர். இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கல, வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர். அப்படியே வண்டியிலேயே 2வது ஆண்டு மாநாடு நடத்தினாங்க பாருங்க, 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அதில் பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பார்த்தீங்களா? அடாடாடா அன்பரில் இந்த முறை தாய்மார்களை யார் பொதுச் செயலாளர்? தலைவர் மும்மொழி கொள்கை. பேப்பர் எங்க? பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. இதுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி. இன்னைக்கு நான் அவரை கேட்கிறேன், எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்க ஆற்றுங்க.
பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், வாங்கள் எதிர்த்து போராடுவோம்னு உங்க மக்களை கூப்பிடுறத விட்டுட்டு வாட் ப்ரோ, இட் இஸ் ராங் ப்ரோ, நோ ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. பார்க்குறவங்களாம் இவரை நம்பி வந்து உட்காந்துருக்க மேடம் ஏண்டா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் 182 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி ஸ்டாலின். 182 பேச்சாளர். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மும்மொழி கொள்கையுடைய ஆபத்தை பத்தி பேச சொன்னா 1 மணி நேரம் பேசுறான். மத்திய அரசு நம்ம ஏன் வஞ்சிக்கிறது? 182 பேச்சாளர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வளர்த்தெடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் இன்னைக்கு 39 எம்பிக்கள் நமக்கு. அந்த எம்பிக்களை குறைப்பதற்கான நடவடிக்கை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் இப்ப நீங்க அவசரப்படுறீங்க? யாரு உங்களது எம்பியை குறைக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல நீங்க பாராளுமன்றத்தில் 888 நாற்காலி போட்டு புதுசா ஏன் கட்டியிருக்கீங்க? அப்ப 888 உறுப்பினர் வரப்போறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி புதிதாக மக்களவை கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு 2023 கணக்கெடுப்பு படி உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை 21 கோடியே 56,000. பீகாருடைய மக்கள் தொகை 12 கோடியே 51 லட்சம். மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகை 12 கோடியே 33 லட்சம். நம்ம மக்கள் தொகை 7 கோடியே 60 லட்சம் தான். 7 கோடியே 17 லட்சம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை. 20,000 பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொன்னா நமக்கு 37 எம்பி தான் வருது. ஆனால் 21 கோடி உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மக்கள் தொகையை 20 லட்சத்தால வகுத்தா 167 எம்பி. எதுக்கு? உத்தரப்பிரதேசத்துக்கு. ஏன்? மக்கள் தொகை அங்க அதிகம். 1976ஆம் ஆண்டு மக்கள் தொகை மிக அதிகமாக பெருகிட்டு இருந்ததுனால அப்ப ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். சிவப்பு முக்கோணம் அப்படின்னு போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர், அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒன்று பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம். அன்னைக்கு நாடகத்துல எல்லாம் பப்புன்லாம் பாடினான் பாட்டு. ஏன்னா அன்னைக்கு நிறைய பிள்ளைய வீடுகள்ல எல்லாம் ஒரு பப்புன் பாடுவான், பார்த்துருப்பீங்க. ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் 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 ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிக்கான். குடும்பத்தை உருவாக்க சொன்னா, குடும்பத்தை உருவாக்க சொன்னா, ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னா. அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர். குடும்பத்தை உருவாக்க சொன்னா, ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா. குடும்பத்தை உருவாக்கிடானா ஒரு ஊரை உருவாக்கி வச்சுட்டார் எங்க அப்பா அப்படின்னு அன்னைக்கு வஞ்சகம் இல்லாம குழந்தைகளை பெற்றுட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா அன்னைக்கு வேற வேலை இல்லை. அன்னைக்கு பெருசுகளுக்கு என்ன வேலை? ஒன்றும் கிடையாது. டிவி கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி நாடகம் கிடையாது. கிளவியை உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் என்னாரு, பெரியப்பா பிறந்துட்டார். எங்கள் பெரியப்பா சாப்பிட்டியான்னு கேட்டார். எங்கள் அத்தை பிறந்துருச்சு. கரண்ட்டு கட்டானைக்கு அப்போ எங்கள் அப்பா பிறந்தார். 16 பிள்ளைய வஞ்சகம் இல்லாமல். அதைத்தான் திருவிளையாடலில் சிவாஜி கணேசன் பாடுவார் ஒரு பாட்டு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கறி மிஞ்சுமா. அப்போ ஒரு மாசமா ஒரு அம்மா நிற்கும். அந்த அம்மாவை பார்த்து பாடுவார். அறுவடைய முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேஷமா, 10 புள்ள பெத்த பின்னும் 8 மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம். எந்த நேரமும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி அன்னைக்கு
பிள்ளைகளை வஞ்சகம்லாம் பெற்றுக்கிட்டு இருந்த காலத்தை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து 7 கோடிக்கு நம்முடைய மக்கள் தொகையை குறைத்து அரசாங்கத்தினுடைய சட்டத்தை கடைப்பிடிச்சதுனால நமக்கு மக்கள் தொகை 7 கோடி ஆச்சு. ஆனா உத்தரப்பிரதேசம் சட்டத்தை மீறி, நீ என்னடா சொல்றது 2 பிள்ளை பக்கிறத, நாங்க பின்னி பெடல் எடுப்போம்டான்ட்டு அவன் பிரிச்சு மேஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் 21 கோடி ஆக்கி வச்சுட்டான். சட்டத்தை மீறியவர்களுக்கு 116 எம்பி, சட்டத்தை கடைபிடித்தவர்களுக்கு எங்களுக்கு 36 எம்பியா? இதைத்தான் கேட்கிறார் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இந்தியாவிலே இந்த போர்க்குரலை முதலில் கொடுத்த முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தான். 54 கட்சிகளையும் இணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நமது பிரதிநிதிகளை அனுப்பி நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நமது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கேரள முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. நமது டிஆர்பி ராஜா அவர்களும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் மேற்கு வங்காளத்தில் போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று இந்த குரலுக்கு எதிர்ப்பு என்பதை இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அவர் உருமாறி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் இந்த மாவட்டத்தில் அதை சொல்றேன்னா, எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து மாநாடு போட்ட ஒரே தலைவர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல. பீகாரிலிருந்து தேஜஸ்ரீ யாதவ் அவர்களும், உத்தரப்பிரதேசத்திலிருந்து அகிலேஷ் யாதவ் அவர்களும், காஷ்மீரிலிருந்து உமர் அப்துல்லா அவர்களும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், ராகுல் காந்தி அவர்களும், இப்படி அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்திய மாவட்டம் இந்த சென்னை தெற்கு மாவட்டம். இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே இந்த மாவட்டம் தான். அதன் பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவிகள் அனைவரையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆனி ராஜா, அதே மாதிரி நமது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய மகள் சுப்ரியா சாகு அவர்கள், அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள், இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர்த்தி தமிழகம்தான் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்பதை உருவாக்கி காட்டிய மாவட்டமும் சென்னை தெற்கு மாவட்டம். அதனாலதான் இன்னைக்கு தலைவருக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னா, எத்திசையும் முத்திரை பதிக்கும் தலைவர். இன்னைக்கு அதான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, எத்திசையும் முத்திரை பதிக்கும் தலைவர். இந்த எத்திசைங்கிற வார்த்தையை கேட்டோன்னா உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? தமிழ்தாய் வாழ்த்து தான் ஞாபகம் வரும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமதில் திகழ்பரத கண்டமதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கன்னு, தமிழ் என்பது உலக நாடுகள் முழுவதும் பரவுவதற்கு வழி செய்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அகில உலக புத்தக கண்காட்சி நம்ம உலக வர்த்தக மையத்தில் நடந்துச்சு. அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் பேச வந்தார். நம்ம முதலமைச்சர் உட்கார்ந்துருந்தாரு. அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் பேசுவார்னு அறிவிச்சாங்க. நெக்ஸ்ட் த ஃபெலிசிட்டேஷன் இஸ் கோயிங் டு பி கிவன் பை தாமஸ் குட்ச் ஃப்ரம் சியாட்டல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தாமஸ் குட்ச் அப்படிங்கிறவர் அமெரிக்காவிலிருந்து சர்வதேச புத்தக கண்காட்சியில் பேச வர்றார். அமெரிக்காக்காரர் பேச வருவார் அப்படிங்கவும் நாங்கள்லாம் அவர் எப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தோம் தெரியுமா? I want to felicitate this CIB of Chennai International Book Fair அப்படின்னு பேசுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்தோன்னே
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற தமிழக முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார் பாருங்க. அப்பா, அந்த திருக்குறள் ஒன்று அவர் தமிழில் சொல்லி இசையமைச்சு பாட்டு பாடி, என்ன திருக்குறளை அவர் சொல்லி பாட்டு பாடினார் அப்படின்னு சொன்னா, விரைந்து தொழில் தேய்க்கும் ஞானம் நிறைந்தினிது சொலவல்லார் பெரின். இந்த திருக்குறளை அப்படியே பாடினாரு. வரைந்த தொழில் கேட்கும் ஞானம், வரைந்த தொழில் கேட்கும் ஞானம், வரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தனது 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 சொலல் வளார் பெறன் அப்படின்ட்டு அதை அப்படியே இங்கிலீஷ்லையும் பாடினார். One who thrusts the words in the words, the world thrusts against him அப்படின்னார். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொலவலார் பெரின் அப்படிங்கிற திருக்குறளை ஒரு அமெரிக்காக்காரர் இசையோட பாடி, அது குறளுக்கு என்ன பொருள்னா, யார் இனிமையான பேச்சை பேசி அந்த பேச்சை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களின் பின்னால் இந்த உலகம் அணிவகுத்து செல்லும் என்ற திருக்குறளுக்கு இலக்கணம் வகுத்திருப்பவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர்னு யாரு அமெரிக்காக்காரர் சொன்னாரியா. நல்ல கருத்துக்களை சொல்லி அதை நடைமுறைப்படுத்துகின்ற தலைவரை உலகமே பின்தொடர்ந்து செல்லும் என்று சொன்னார். அப்படி உலகம் முழுவதும் இன்று பாராட்டப்படுகின்ற தலைவர். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடறேன். 2 அமைச்சர்கள் பேசணும். இன்னைக்கு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை பக்கத்தில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை. இது 2க்கும் தனித்தனியாக தான் நம்ம போட்டில் போகணும். விவேகானந்தர் என்ற அந்த ஆன்மீக தலைவருடைய அந்த பாறையையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய திருவள்ளுவருடைய சிலையையும் கண்ணாடி பாலத்தில் இணைத்த ஒரு தலைவர் உலகத்திலேயே நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். விவேகானந்தரின் கருத்தும் திருவள்ளுவர் கருத்தும் ஒரே இடத்தில் சங்கமிப்பதற்கு கண்ணாடி பாலம் அமைத்து, இன்னைக்கு திருக்குறள்ங்கிற அந்த நூல் கிட்டத்தட்ட எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மீண்டும் 75 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பைபிள் 175 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள். திருக்குறள் அதுக்கு அடுத்து. இன்று நம் தலைவர் முயற்சி எடுத்து பைபிளுக்கு இணையாக திருக்குறளையும் மொழிபெயர்க்கப்பட்டு 173 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதனாலதான் எத்திசையும் முத்திரை பதிக்கும் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 500 தமிழ் இலக்கிய நூல்களை எடுத்து உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்ப்பதற்கு எங்க பாடநூல் கழகத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார். 500 தமிழ் இலக்கியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பொன்னியின் செல்வன் நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு தமிழை அழிக்க நினைப்பதை எந்த தமிழனும் கடைசி உயிர் வரையும் போராடுவான். அந்த போராட்டத்திற்கு நம் தலைவர் இதுவரை துணிச்சலாக தன் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால தமிழ் மொழியை எந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது. காரணம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இனம் நமது தமிழ் இனம்தான். அதனால 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு பழமையான மொழியை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை எங்கள் தமிழ் மொழியை யாராலும் சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது என்று சொல்லி தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும்
பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டிருக்கும் நம் திராவிட மாடல் முதல்வர் வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15 அன்றும் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர்தான் 2026 ஆகஸ்ட் 15 கொடியேற்றுவார் என்று சொல்லி இந்த அருமையான மாநாட்டை நடத்திய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு அண்ணன் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி எங்கள் அன்பு அண்ணன் ஐபி அவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்,